எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆயத்தமா இருக்கிறீங்களா? இன்றைய நாள்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட என்ன வார்த்தை பேசுறாரு, ஏசப்பா உங்களோட என்ன வார்த்தை பேச விரும்புறாருன்னு கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகளுக்கு எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரஸ்தவப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? பாருங்க, தயாளத்தை அப்படின்னா இன்னைக்கு நீங்க எதை செய்தாலும், இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள், தேவனை அறிந்த பிள்ளைகள், நீங்க ஒரு திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்தாலோ, இல்லாட்டி ஒரு சபையில ஒரு காரியத்தை நீங்க செய்தாலோ, ஒரு ஊழியத்தை நீங்க தாங்கினாலோ, உங்க பேர் அவங்க சொல்லாட்டி நீங்க கவலைப்படக்கூடாது. நீங்க அவங்க என்ன மேன்மைப்படுத்துவாங்க, அவங்க என்ன உயர்த்துவாங்க, மனுஷனுடைய வாயில என்னுடைய பேர் உயர்த்தப்படும்னு நீங்க நினைக்கவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, நம்ம கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறாரு, தேவைகளை சந்திக்கிறாரு. ஆனா பாருங்க, நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்ம பேர் வரணும்னு நினைச்சா அங்க கர்த்தருடைய நாமம் என்ன செய்யுது? அங்க மகிமை படல, நம்ம பேர் தான் மகிமைப்படுது. கர்த்தர் வர்ற நாட்களை நம்மளை திரும்பவும் கொடுக்க ஆசீர்வதிக்க மாட்டாரு. இன்னைக்கு நம்ம எந்த காரியத்தை ஏசப்பாவுக்கு செய்தாலும், அது ஜெபமா இருக்கட்டும், நீங்க எதா இருக்கட்டும், தேவநாம மகிமைப்படுறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அதனால நம்முடைய தயாளத்தை தான் மனுஷர் பெரும்பாலும், அவர் எல்லாரையும் சொல்லல, பெரும்பாலும் அவனுடைய தயாளத்தை தான் என்ன செய்வாங்க? பிரஸ்தாவப்படுத்துவாங்க. உண்மையான மனுஷனை கண்டுபிடிக்கிறது யாரு? எனக்கு கூட சில பிள்ளைகள் இந்த ஊழிய பாதையில இந்த ஊழியத்தை தாங்கிறதுக்கு அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்கள் பண்ணுவாங்க. ஆனா பண்ணினவங்களை நான் தொடர்பு கொள்ளும் பொழுது சில பேருடைய பேரே எனக்கு தெரியாது. நான் அதுல போய் மெசேஜ் போட்டா கூட ரீப்ளை பண்ண மாட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த காலத்துல இப்படிப்பட்ட பிள்ளைகளையும் கர்த்தர் வச்சிருக்காரு. இந்த குணாதிசயத்தை நீங்க ஏசப்பாட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா கர்த்தருடைய நாமம் தான் மகிமைப்படணும். அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க இதை ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க, இந்த கர்த்தர் உங்களுக்காக கொடுக்க சொன்னார், அவ்வளவுதான். ஆனா அவங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல விதைக்கப்படும் பொழுது அந்த பலன் கர்த்தர் நிச்சயமாய் அநேகருக்கு என்ன செய்வாரு? அது பயனுள்ளதா இருக்கணும். அது போல நம்மளுக்கு ஒருத்தவங்க உதவி செய்யறாங்கன்னாலும் அதை நம்ம குடும்ப தேவைக்கோ நம்முடைய காரியங்களுக்கோ அதை செலவழிச்சிடக்கூடாது. ஏன் நான் இதை உங்களுக்கு உதாரணமா சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்க எதை செய்தாலும், ஒரு சபையை கட்ட செய்தா கூட, ஒருவேளை உங்களுக்கு ஒரு சேர் வாங்கி கொடுக்க சொன்னா கூட, ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உங்க மூலமா செய்யறாரா, நீங்க அதை கர்த்தர் உங்களுக்கு பிளஸ் பண்ணி இருக்கிறதுக்காக அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆனா அதுல உங்க பேர் வரணும். சில பேர்லாம் பார்த்தா என் பேர்ல கல்வெட்டு வரணும், அது பரலோகம் கொண்டு போக முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, சபைக்கு முன்னாடி என் பேரை போர்டுல மாட்டுங்க. அப்ப கர்த்தர் ரெண்டாவது தானே இருக்காரு, நீங்க தானே முதலா இருக்கீங்க. அப்ப அது விக்கிர ஆராதனை தானே. அப்ப கர்த்தர் அதை வெறுக்கிறாருல்ல. வசனத்துக்கு நடுங்குங்க. இதுவரைக்கும் நீங்க அப்படி இருக்கலாம். நீங்க எவ்வளவு செய்தாலும் வலது கைக்கு செய்யறது இடது கைக்கு செய்யக்கூடாது. நீங்க தேவனுக்கு பிரியமாய் கர்த்தர் மகிமைப்படவும் நீங்க அதை செய்து பாருங்க.